Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல களத்திர தோஷத்திற்கான பரிகாரம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஜாதகத்துல கிரகங்கள் சரியான இடத்தில் இல்லாத காரணத்தினாலையும் முன்வினை காரணங்கள்னாலையும் நிறைய தோஷங்கள் ஏற்படும். அதுல ஒண்ணுதான் களத்திர தோஷம். இந்த களத்திர தோஷம் இருந்தா திருமணம் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கும். நிறைய வரன்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் சரின்னு போவாங்க, ஆனா தட்டி போய்கிட்டே இருக்கும். அப்படியே பிரயத்தனப்பட்டு திருமணம் செய்து வைத்தால் கூட கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவாகரத்தில் கூட கொண்டு போய் விட்டுடும். இது எல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட சாஸ்திர நூல்கள் எல்லாம் தோஷங்கள் காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கணவனுக்கு மனைவி சரியாக அமையலைன்னா கூட, மனைவிக்கு கணவன் சரியாக அமையலைன்னா கூட அதற்கு காரணம் களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் திருமணத்திற்கு முன்னாடி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோதிடருக்கு 4 ஜோதிடராக பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஜோதிடர் தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, இவரும் அப்படி தான் சொல்லியிருக்காரா, அவரும் அப்படி தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒப்பிட்டு பார்ப்பாங்க, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதில் களத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் அடுத்ததுன்னு கேட்பாங்க. அதற்கு சில பரிகாரங்கள் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதை செய்த பின்னாடி கல்யாணம் செஞ்சு வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். சரி, இந்த பதிவில் நம்ம முதல்ல களத்திர தோஷம் என்றால் என்ன, களத்திர தோஷம் எதனால் ஏற்படுது, களத்திர தோஷத்திற்கான பரிகாரம் என்ன அப்படின்ற செய்திகளை பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம், சுக்கிரன் மற்றும் சந்திரன் இந்த கிரகங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா, அல்லது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இருந்தால், இல்லை இந்த கிரகங்கள்ல பெரும்பாலும் ஒரே கட்டத்தில் அமைஞ்சதுன்னா அதுக்கு களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகுது, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் சரியான பொருத்தமாக அமைய மாட்டார்கள். இன்னும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆழமாக பார்த்தோம்னா சுப கிரகங்களுடன் அசுப கிரகங்கள் இந்த சொன்ன 1, 2, 4, 7 இந்த போன்ற இடங்களில் உட்காரக்கூடாது. ராகு, கேது கூட சுப கிரகங்கள் சேரக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் களத்திர தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த களத்திர தோஷம் எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். முன்வினை பாவங்கள் காரணமாகவும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியான இடத்தில் இல்லாத காரணத்தினாலையும் ஏற்படுது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். முன் ஜென்மத்தில் ஏதாவது பாவங்கள் செஞ்சுருந்தா இந்த ஜென்மத்தில் கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை காமிச்சோன்னா நல்ல ஜோதிடர்கள் அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்தே சொல்லிடுவாங்க, இவங்க முன் ஜென்மத்தில் நிறையா பாவம் செஞ்சுருக்காங்க, அதனால தான் இத்தனை தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதைத்தான் நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும் அப்படின்னு. சரி, அடுத்தது களத்திர தோஷத்திற்கான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக களத்திர தோஷம் உள்ள ஆணோ பெண்ணோ அதே தோஷம் உள்ள வரனை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக களத்திர தோஷம் உள்ளவர்கள் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை செஞ்சுக்கிட்டு வரணும். மூன்றாவதாக குலதெய்வ பூஜை நான் உங்களுக்கு ஏற்கனவே செய்து காமிச்சிருக்கேன். ஆடி மாதத்தில் குலதெய்வ பூஜை அப்படின்ற தலைப்பில் செஞ்சுருக்கேன். அது எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் வீட்டில் நம்ம செஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் அந்த பூஜை பிரசித்தி என்கின்ற காரணத்தினால தான் நான் ஆடி மாதம் என்கின்ற தலைப்பு கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து மண்பானை வச்சு குலதெய்வத்தை அதில் ஆவாகனம் செஞ்சு அந்த பூஜையை தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. நான் இந்த ஆடி மாதம் குலதெய்வ பூஜையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
ஆனால் இந்த கலத்திர தோஷம் நீங்கள் தொடர்ந்து 48 நாள்கள் குலதெய்வ பூஜையை வீட்டிலேயே நம்ம செய்யணும். 4வதாக திருமணமாகாத ஆணோ பெண்ணோ சுக்கிரனுடைய இருப்பிடமான ஸ்ரீரங்கத்திற்கு போய் பெருமாளை வணங்கிவிட்டு சேர்த்தி சேவை செய்து கும்பிட்டு வரணும். அடிக்கடி இது போயிட்டு வாங்க, எப்பெல்லாம் முடியுதோ அப்படி போயிட்டு வாங்க. அடிக்கடினா என்ன, வாரத்துக்கு ஒரு தடவையா அப்படின்லாம் கேட்காதீங்க. மாதத்திற்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்திற்கு ஒரு முறை போய் சேர்த்தி சேவையை செய்துக்கிட்டு பெருமாளை வணங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற கலத்திர தோஷம் நீங்கி நல்ல வரன் கிடைப்பாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம். அடுத்தது, இந்த கலத்திர தோஷம் நீங்கணும்னா சுமங்கலி பூஜை வீட்டிலே செய்து கொள்ளலாம். கோவிலில் கூட சுமங்கலி பூஜை செய்வாங்க. எங்கே நடைபெறுது பக்கத்தில் கோயிலில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்களும் அந்த பூஜையை மேற்கொள்ளுங்க. சுமங்கலி பூஜை ரொம்ப சுலபமானது. அது எப்படி செய்யணும் அப்படின்ற பதிவு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து சுமங்கலி பூஜையை செய்துக்கோங்க. சரிங்க, சுமங்கலி பூஜை பெண் தானே செய்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்காக அவருடைய இரத்த உறவுகள் சகோதரி அல்லது தாய் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கின்ற இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கலத்திர தோஷம் நீங்கி உங்களுக்கு நல்ல வரன் கிடைத்து வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பதிவை பார்த்து அவங்க பூஜைகள் செய்யட்டும், கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைனில் நிறைய மருத்துவ மூலிகை பொடிகள் எல்லாம் இருக்குது, வாங்கி பயன்படுங்க. ஒவ்வொரு மூலிகை பொடிக்கு கீழே அல்லது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதை படிங்க. எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும்ன்ற செய்திகள் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்துங்க. புதிதாக என்னுடைய பதிவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா விஹா ஆன்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க. அவங்களுக்காக இப்போ செய்தி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நான் நடத்திக்கிட்டு வர்றேன். இது ரெண்டில் உங்களுக்கு எது வசதிப்படுகின்றதோ அதில் போய் பொருள்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலைன்னா கூட போய் பரவாயில்ல, சும்மா பொருள்கள் என்ன தான் இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப அற்புதமான பூஜை பொருள்கள் இருக்குது, சக்தி உள்ள பூஜை பொருள்கள், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், தரமான ப்ராடக்ட்ஸ். அதாவது சக்தி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான பொருள்கள் கொடுக்கும்போது சக்தி ஏற்படுகின்றது. அதே போல் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய சருமை பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்குது அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் நானே தயாரிக்கிறேன். இன்னும் நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு முழு நீள பட்டியலே இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு சீக்கிரத்தில் செய்து தர்றேன். கெமிக்கல் கலக்காமல் செய்யணும், அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செய்யணும். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ், viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் அப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக அது கொண்டு வந்து உங்களை எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும். இனிமே தான் இன்னும் முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதையும் புதுசாக பார்க்குறவங்க காது கொடுத்து கேளுங்க. எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ், உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் இருக்காது. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வச்சுருக்கேன். அதனால் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது என்னுடைய கடை அப்படின்னு சொன்னாங்கன்னா அல்லது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. சிலர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தக்க நடவடிக்கை எடுத்துகிட்டு நாங்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம்.
சரி, இன்னொன்று எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்களை வேற எங்கேயுமே, அதாவது வேற எந்த வெப்சைட்லயோ வேற எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ விற்பனைக்கு கிடைக்காது. இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. எங்களுடைய விஹா பெயரை வேற மாடலில் பயன்படுத்திக்கிட்டு யாராவது பொருள்கள் வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, வேற வெப்சைட்லேயோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிடுறேன். இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உருவாக்கி இருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எங்கே பொருள்கள் வாங்கணும் அல்லது பார்க்கணும்னா அந்த டவுன்லோட் செய்து வச்ச ஆப்பில் தான் போய் பார்க்கலாம். இப்போ அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் போய் தேடினீங்க, இல்லை வேறு ஆப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தவறுதலான பொருள்கள் வந்துவிடும். அது என்னோடதுன்னு நினச்சிருவீங்க. அதனால் நீங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.